வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AM வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணும். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஸ்டின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான டிபிஎம்எஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட்டு வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் த ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் அண்ட் ரெக்கரன்ஸில் டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா. டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்தோம். தென் அதை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு ப்ரோக்ராம் வச்சு எப்படி டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். தென் ஜென்ரிக்காக நீங்கள் கண்டிப்பாக அதை நோட் பண்ணி ஒரு செப்பரேட் பேஜில் வச்சுக்கோங்க. எந்தெந்த லூப்புக்கு எந்தெந்த ஆர்டரில் வந்து அதோட காம்ப்ளெக்சிட்டிஸ் கேல்குலேட் பண்ணுவோம் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரல் டேபிள் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுவும் நம்ம அதை வச்சு பார்த்தது தான். ஒரு கான்ஸ்டன்ட்னா ஆர்டர் ஆஃப் 1 வரும். பர்டிகுலர் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த வேரியபிளை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தட் இஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் அசிம்ப்டாட்டிக் நொட்டேஷன்ஸில் வந்து என்னென்ன நொட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் பிக் ஓ,
பிக் ஒமேகா அண்ட் தீட்டா. பிக் ஓ அப்படின்னா தட் இஸ் த worst கேஸ், ஒமேகா அப்படின்னா பெஸ்ட் கேஸ், தீட்டா அப்படிங்கிறது ஆவரேஜ் கேஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ், அதோட எக்ஸாம்பிள் என்னென்ன, ஒரு காமன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது மாதிரி கொடுத்து மேட்ச்னு கேட்கலாம். ஓகே, மர்ஜ் சார்ட்னு கொடுத்து அதோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன், டவர் ஆஃப் ஹனாய். ஸோ இந்த மாதிரி ரெக்கரன்ஸ் ரிலேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து நம்ம டிரைவ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதை விட நீங்கள் இதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜஸ்ட் 3 ways ஆஃப் சால்விங் ரெக்கரன்சஸ். ஒரு ரெக்கரன்ஸ் இக்குவேஷன் அப்படின்னாலே சால்வ் பண்ணுறது தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நிறைய கொஷின்ஸில் வரும். அதில் வந்து நம்ம எந்த வேஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட், ரெக்கரன்ஸ் ட்ரீ மெத்தட், மாஸ்டர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் விட பெட்டராக நான் ப்ரிஃபர் பண்ணுறது, நீங்கள் மாஸ்டர் மெத்தடை வந்து தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு மாஸ்டர் மெத்தட் வச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லலாம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றியும் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோவில் பார்த்து இந்த டாபிக் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடுங்கிறப்போ ஜஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதை எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு இது ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரெக்கரன்ஸ் ரிலேஷனுங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஆல்கா ஃபேக்டோரியல் ஆஃப் n நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் n தட் இஸ் நம்பர் வந்து n ஈக்குவல்ஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் 1, அதோட ஃபேக்டோரியல் வந்து 1 தான் இருக்கும். எல்ஸ் சப்போஸ் அதை தவிர எந்த நம்பரா இருந்தாலும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டன் n ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1. ஓகே, அதோட ஃபேக்டோரியலோட ஆன்சர். நம்ம ஃபேக்டோரியல் வந்து இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5 × 4 × 3 × 2 × 1 அப்படிம்போம். ஸோ இதில் வந்து 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறப்ப நம்ம 4 × 3 × 2 அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ 5 ஃபேக்டோரியலுங்கிறப்போ 5 × இந்த 4 ஃபேக்டோரியலோட ரிசல்ட்டை நம்ம பண்ணால் அது வந்து அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ரெக்கரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பிஃபோர் ஒரு ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி அடுத்தது கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து இதுக்கான ஒரு அல்காரிதமாக இருக்கும் ஜென்ரலாக. ஓகே, இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டி ஆஃப் n ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிற ஒரு கான்ஸ்டன்ட் டைம் தான் நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ வந்து இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு டி ஆஃப் n மைனஸ் 1 டைம் வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நமக்கான ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் பை யூசிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபார்முலா படி டி ஆஃப் என்னன்னா டி ஆஃப் n மைனஸ் 1 ப்ளஸ் சிங்கிறது நமக்கு இருக்க ரெக்கரன்ஸ் ரிலேஷன். இதில் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ n மைனஸ் கே ஈக்குவல் டு 1. ஸோ கே ஈக்குவல் டு n மைனஸ் 1 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, கே ஈக்குவல் டு n மைனஸ் 1 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 யூஸ் பண்ணுறோம். அடுத்த இதில் n மைனஸ் 2 இருக்கும் ரெக்கரண்ட் ரிலேஷன், n மைனஸ் 3. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் இல்லையா. ஸோ நம்ம தட் இஸ் வந்து இப்போ 6 அப்படின்னா 6க்கு வந்து நமக்கு 6 × 5 ஃபேக்டோரியல்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து 5 ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சாதான் நமக்கு வந்து 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முடியுங்கிறப்போ 5 ஃபேக்டோரியலுக்கு 5 × 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சாகணும். 4 ஃபேக்டோரியல் தெரியணும் அப்படின்னா நமக்கு 4 × 3 ஃபேக்டோரியல் வேணும். அகெயின் 3 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது, 3 × 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் எப்படி அப்படின்னா 2 × 1 ஃபேக்டோரியல். ஸோ 1 ஃபேக்டோரியல் மட்டும் நமக்கு 1ன்னு தெரியும். அப்போ 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா.
ஸோ இந்த மாரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இது என்ன வந்திருக்கு? இது வந்து n-1 அப்படின்னா, அடுத்தது அத விட 1 கம்மியா, அடுத்தது அத விட 1 கம்மியா, அத விட 1 கம்மியா அந்த மாரி இது கம்மியாயிட்டே போகும். இல்லையா? கம்மியாயிட்டே போகறதுனால, இத வந்து நம்ம லாஸ்ட்டா வரத n - சம் கான்ஸ்டன்ட் kன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. அப்போ T of n equal to T of n minus k plus cன்னு. இந்த இடத்துல kய வந்து நம்ம k equal to n minus 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு n minus 1. தட் இஸ் வந்து ஒரு வேல்யூ 5ன்னு இருக்கு அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டா எடுக்கிறது வந்து அத விட 1 கம்மியா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் 4ஆ எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இடத்துல 1 கம்மியா எடுக்கிறதுனால, அத நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் kன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது அத விட ஒரு வேல்யூ கம்மியா இருக்கும். இல்லையா? இப்ப nன்னு இங்க வந்து நம்ம n equal to 6 அப்படின்னா, இந்த இடத்துல யூஸ் பண்றது என்னது? அத விட 1 கம்மி. தட் இஸ் n minus 1 equal to தான் அந்த k நம்ம யூஸ் பண்றோம். இப்ப 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், 2 வந்து n அப்படின்னா, இந்த இடத்துல யூஸ் பண்ற இந்த ஃபேக்டோரியல் இதுல வரது நமக்கு n மைனஸ் ஒரு k வேல்யூவா இருக்கு. ஓகே. அதுதான் நம்ம வந்து அப்பதான் அது வந்து 1ன்னு வர மாரி இருக்கும். nங்கிறது 2, kங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல 1ன்னு வரப்போ தான் நமக்கு வந்து அதோட வேல்யூ 1ன்னு கிடைக்கிற மாரி இருக்கு. ஸோ அதுதான் நம்ம இதுல எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இப்ப T of nல இந்த வேல்யூல நம்ம kயோட வேல்யூ வந்து n மைனஸ் 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிளஸ் c. ஓகே. அப்ப T of n என்ன வரும் அப்படின்னா, n மைனஸ் இந்த மைனஸ் உள்ள போயிருமா? பிளஸ் 1 பிளஸ் c. ஸோ இது ரெண்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, T of 1 பிளஸ் cன்னு லாஸ்ட்டா வரும். இல்லையா? T of 1 பிளஸ் c அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த இடத்துல T of 1க்கு வந்து நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டைம் தான் தேவைப்படும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம இந்த n-1 இங்கேயுமே நம்ம ஆக்சுவலா வந்துட்டு இதுல 1 டைம் வருது. செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இது 2ஆ இருக்கும். அது 3ஆ இருக்கும். ஓகே. இது வந்து பிளஸ் 4ஆ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இது கூடயும் ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல kcன்னு நம்ம அதை எடுத்துக்கணும். ஓகே. kcன்னு எடுத்தோம் அப்படின்னா kயோட வேல்யூக்கு பதில் நம்ம n-1 இன்டூ k. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சாரி, k தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இன்டூ c. அப்போ NC மைனஸ் C அப்படின்னு வரும். ஓகே. NC மைனஸ் C. அப்ப இந்த சியும் இந்த சியும் கட் ஆயிரும். அப்போ வெறும் நமக்கு வந்து NCங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு வேல்யூவா கிடைக்கும். இதுதான் வந்து அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அப்ப T of n ஈக்குவல் டு C இன்டூ n. சாரி, இதுல C இன்டூ n வரும். ரெண்டும் ஓகே தான். n இன்டூ C ஆர் C இன்டூ n தான். ஓகே. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுனால இதை சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் தியரம். மாஸ்டர் தியரம் வந்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பிகாஸ் அதுதான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதை யூஸ் பண்ணுறது தான் ப்ரிஃபரபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த ரிலேஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ண கேட்டாலும் நீங்கள் மாஸ்டர் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, அதை மட்டும் நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் தியரம் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்து அதோட எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன் எப்படி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. லாஸ்ட் வந்து ரிகர்ஷன் ட்ரீ மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே. இதுதான் வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷனோட ரெக்கர்ஷன் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கர்ஷன் ட்ரீ வந்து ட்ரா பண்ணணும். அப்புறமா கால்குலேட் த ஹைட் ஆஃப் த ரெக்கர்ஷன் ட்ரீ. நம்ம ட்ரா பண்ணதோட ஹைட் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்புறமா காஸ்ட், தட் இஸ் அதோட பர்டிகுலர் டைம் வந்து ஒரு லெவல்லையும் எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறமா ஈச் லெவல்ல இருக்கிற நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் லாஸ்டா எல்லாத்தோடையும் சம் அப் பண்றோம் அந்த காஸ்ட்டை. அதுதான் வந்து ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். இதுதான் இதில் யூஸ் பண்ற ஸ்டெப்ஸ். இதை தியரிட்டிக்கலா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே. ட்ரா த ரெக்கர்ஷன் ட்ரீ, அப்புறமா கால்குலேட் த ஹைட் அட் த காஸ்ட் அட் ஈச் லெவல், அப்புறம் நம்பர் ஆஃப் நோட்ஸ், அப்புறமா காஸ்ட் ஆஃப் ஆல் த லெவல்ஸ். ஓகே. சாரி,
ஓகே. அதுல வந்து நம்ம இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாமா? ஒரு ரெக்கர்ஷன் அல்காரிதம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். T of n. T of n equal to T of n by 2 plus nன்னு வச்சுக்கோங்க. இத நம்ம 1 by 1ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கிறது நமக்கு n நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, அத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? n by 2 by n by 2ஆ வந்து இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்றோம். அகைன் இத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல n by 2 போட்டோம் அப்படின்னா, இங்க என்ன ஆயிரும்? n by 4ன்னு ஆயிரும் இல்லையா? ஸோ வந்து நம்ம n by 4 மறுபடி அத n by 4ஆ இந்த மாரி நம்ம டிவைட் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். ஓகே. இத வந்து நம்ம லெவல் 0ன்னு எடுத்துக்கிறோம். இத லெவல் 1ன்னு எடுத்துக்கிறோம். இது லெவல் 2ன்னு 2ன்னு எடுத்துக்கிறோம். இங்க லெவல் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாரி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி நம்ம டிவைட் பண்ணிட்டே வரும்போது அத நம்ம வந்து என்னன்னு எடுத்துப்போம் அப்படின்னா, லெவல் லாகரிதமிக்ல வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே. டிவைட் ஆயிட்டே இருக்கு. நம்ம அத ஃபர்தரா அந்த சப் ப்ராப்ளமா டிவைட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம லாகரிதம்ல தான் எடுத்துக்கணும். லாக் ஆஃப் n ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு நார்மலான ஒரு ட்ரீ வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ரிகர்ஷன் ட்ரீ அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு உள்ள இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அதுக்கான ஹைட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹைட் வந்து நமக்கு தட் இஸ் லாக் ஆஃப் n தான் வந்து அதோட ஹைட்டா நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹைட் வந்து லாக் ஆஃப் n. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? கால்குலேட் த காஸ்ட் அட் ஈச் லெவல். ஒரு லெவல்லையும் நமக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். லெவல் 0ல வந்து நமக்கு லைக் வந்து ஒரு கேன்னு வச்சுக்கலாம். அப்போ லெவல் 1ல வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதை 2 டைம்ஸ் வந்து நடக்கணும். அப்போ 2k ஆகும். ஓகே. அதே லெவல் 2ல வந்து நமக்கு என்னவாகும்? அதோட டபுள் வந்து 4k ஆகும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே. இதுதான் வந்து காஸ்ட் அட் ஈச் லெவல் நம்ம கால்குலேட் பண்றது. தென் கால்குலேட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் அட் ஈச் லெவல். இதுல வந்து எப்படி இருக்கும்? நோட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, லெவல் 0ல வந்து எவ்வளோ நோட் இருக்கும்? தட் இஸ் 2 பவர் 0 1 நோட் இருக்கும் இல்லையா? அடுத்து லெவல் 1ல வந்து 2 பவர் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 நோட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த 2 பவர் 3 தென் 2 பவர் 4 இந்த மாதிரி தான் அது போயிட்டே இருக்கிறதுனால நம்ம இதை எந்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 லாக் n நோட்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே. லெவல் நமக்கு ஹைட் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ எல் லாக் n ஹைட்டில் எவ்வளோ நோட்ஸ் இருக்கும் அப்படின்னா, என்ன ஹைட்டோ அதை வந்து நம்ம பவர்ல எழுதுறோம் அப்படிங்கிறப்போ லாகரிதம் ஆஃப் nன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் அட் ஈச் லெவல். அப்புறமா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சம் பண்றோம். சம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா லெவலையும் சம் பண்ணோம் அப்படின்னா 1 by 2 minus 1 தட் இஸ் வந்து ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா, ஓவரால் அதோட ஆர்டர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதை பேஸ் பண்ணி அது போகுது அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ் பொறுத்து தான் அதோட ஆர்டர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால டி ஆஃப் லாக் ஆஃப் n அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே. இது வந்து நமக்கு ட்ரீ யூஸ் பண்ணி பண்ற ஒரு மெத்தட். ஓகே. சப்ஸ்டியூஷனும் ட்ரீயும் ஓகே. ஜஸ்ட் வந்து என்னங்கிற கான்செப்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தியரிட்டிக்கல் ஆர் கான்செப்ஷுவல் கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கிறப்போ இது வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும். பட் நமக்கு ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எப்படி சால்வ் பண்ணி என்ன உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ஜென்ரலா கேட்டாங்க அப்படின்னா நம்ம மாஸ்டர் தியரம் வந்து போகலாம். ஓகே. அதனால் நமக்கு வந்து ஒரு கரெக்டா ஒரு ஆக்குரேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். மாஸ்டர் தியரம். ஓகே. மாஸ்டர் தியரம்ல வந்து நம்ம ஒரு ஜென்ரலான வந்து நமக்கு கொடுத்துருக்க ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே. அதுல வந்துட்டு
ஏயோட வேல்யூ தென் பியோட வேல்யூ இருக்கும். ஸோ ஏ என்ன வேல்யூ, பி என்ன வேல்யூன்னு இருக்கணும். பட் இதில் நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியது ஏ ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, பி ஷுட் பி கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். ஓகே, இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கலாம். இது கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 1 இருக்கணும் பிங்கிறது. இது வந்து 2 கண்டிஷன் ஓகே. தென் எஃப் ஆஃப் என் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஃப் ஆஃப் என் வந்து சப்போஸ் இந்த ஃபார்முலா எஃப் ஆஃப் என் இதில் வந்து பவர்லாம் வந்து டைரக்டாக இருக்கு. தட் இஸ் ஆர்டர் ஆஃப் என் டு த பவர்ல வரும். ஓகே, டு த பவர் பேஸ் பி. ஓகே, இது எல்லாமே என்னோட பவர்ல தான் வரும். ஓகே, இது மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம், கொடுத்துருக்க வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் ஷுட் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என். எஃப் ஆஃப் என் கூட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இதுவாக இருக்கும். தட் இஸ் என் டு த பவர் எப்படி இருக்கும். ஓகே, பி டு த பவர் ஏ, அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் வந்து சப்போஸ் எஃப் ஆஃப் என்னோட வேல்யூ வந்து என், இது வந்து என் லாக், இதுவும் அதே தான் பவர்ல தான் வரும். ஓகே, என் வந்து என்னோட பவர்ல தான் லாகே வரும். என் டு த பவர் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இதுல இந்த எப்சிலான் இதுல வரும், மைனஸ் எப்சிலான் வரும், இதுல வராது, அவ்வளோதான். வராம வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார்முலா வந்து இதுவா இருக்கும். ஓகே, தட் இஸ் தீட்டா என் பவர்ல லாக் பி ஏ இன்டு லாக் என்னா இருக்கும். ஓகே, இன்டு லாக் என்னா இருக்கும். இந்த லாக் என் வந்து நமக்கு கீழே தான் வரும். ஓகே, இன்டு லாக் என், இது வந்து நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். சப்போஸ் வந்து இதுக்கு ஈக்குவலா எஃப் ஆஃப் என் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் என் பவர் லாக் பி டு த ஏ பிளஸ் எப்சிலான். இதுல எப்படி மைனஸ் எப்சிலான் யூஸ் பண்ணமோ இதுல பிளஸ் எப்சிலான் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அது மாதிரி ஈக்குவலா கிடைச்சது அப்படின்னா ஜஸ்ட் எஃப் ஆஃப் என் என்னவோ அதுவும் இதுவும் சேமா இருக்கும். இதான் வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இதுல எப்சிலான் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0வா இருக்கும். தட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இது வந்து நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். இந்த ஃபார்முலா மாதிரி இதை நாங்க தெரிஞ்சுக்கணும். ப்ராப்ளமா பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அதை மக பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 3t n/2 + n² இருக்கு. எந்த இடத்துல இந்த t பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் a. ஸோ a = 3. அடுத்து n/b, n-க்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் வந்து b-ஆ இருக்கும். ஸோ b = 2 இந்த இடத்துல தானே. தென் எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு இந்த பிளஸ்க்கு அப்புறமா இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எஃப் ஆஃப் என்னன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுல நம்ம வந்து ஒரு கண்டிஷனா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கேஸ் 1 பார்க்கணும். கேஸ் 1ல வந்து நம்ம என்ன இதுல கொடுத்துருக்காங்க, தட் இஸ் பிக் O ஆஃப் n லாக் a டு த பவர் b பேஸ் b டு த பவர் a மைனஸ் எப்சலான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ n பவர்ல வந்து லாக் b டு த பவர் a மைனஸ் எப்சலான் இருக்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல n. ஓகே, அப்புறமா ஓகே n இருக்கா. தென் பவர்ல லாக் போட்டு b-யோட வேல்யூ என்ன நமக்கு 2, 3யோட a-யோட வேல்யூ என்ன 3 மைனஸ் எப்சலான். ஓகே, ஸோ n பவர்ல 2 பவர் 3 அப்படி வந்திருக்கு. ஓகே, அதோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1.58 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 1.58 மைனஸ் எப்சலான். ஸோ எப்சலானோட வேல்யூ வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் 0வா இருக்கும். ஸோ நம்ம அதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு 0.48 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, பட் நம்மளோட ஃபங்க்ஷன்ல வந்து n² இருக்கு. தட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அடுத்து செகண்ட் கேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கேஸ் 2 வந்து செக் பண்ணலாம். கேஸ் 2ஓட கண்டிஷன் என்ன நமக்கு, எஃப் ஆஃப் n ஷுட் பி ஈக்குவல் டு தீட்டா n டு த பவர் லாக் b
ஏ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் தீட்டா ஆஃப் n போட்டுட்டு லாக் பி டு த பவர் ஏ. நமக்கு வந்து இங்க பி டு த பவர் ஏயோட வேல்யூவே தெரியும். தட் இஸ் 1.58ங்கிறது தான் இந்த மொத்த இதோட ரிசல்ட் இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் n 5.8 தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் n ஸ்கொயர்ன்னு கூட நியர்லி ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் நமக்கு எஃப் ஆஃப் n வந்து இங்க n ஸ்கொயர் தான் இல்ல. ஸோ அந்த n ஸ்கொயரை விட இது கம்மிங்கிறது நமக்கு தெரியுதே தர தட் இஸ் நியர்லி தான் ஈக்குவல் டுங்கிறப்ப நமக்கு கேஸ் 2 வந்து ஃபெயில் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஸ் 3 எடுத்துக்கிறோம். கேஸ் 3ல எஃப் ஆஃப் n வந்து ஈக்குவல் டு எது கூட ஈக்குவல் டுவா இருக்கணும்? தட் இஸ் ஒமேகா ஆஃப் n log base b a பிளஸ் எப்சலான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து இதோட பவர்ல இருக்கும் ஓவரால் ஒமேகா. இப்போ இந்த n போட்டோம் லாக் பி டு த பவர் ஏன்னு பார்த்தோம். தென் எப்சலான் பீட்னா என்னது இந்த இடத்துல நமக்கு நம்ம கொஸ்டின் படி நமக்கு பீனா 2 ஏனா 3 இல்ல. ஸோ பீனா 2 ஏனா 3 தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 1.58. ஸோ எப்சலான் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கும். இப்படிதான் எப்சலான் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கும்போது இந்த இடத்துல எப்சலானோட வேல்யூ வந்து நம்ம 0.42 அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 0.42 அப்ளை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர்ன்னு நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ கேஸ் 3 தான் வந்து இந்த இடத்துல நமக்கு அப்ளிகபிளா இருக்கு. ஓகே, கேஸ் 3 அப்ளிகபிளா இருந்துச்சு அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டியோட வேல்யூ என்ன? கேஸ் 3 அப்படின்னா இதே ஃபார்முலா தான் நீங்க அங்க பாத்துக்கணும். ஓகே, கேஸ் 3 தான் இப்ப நமக்கு அப்ளிகபிளா இருக்கு. அப்ப டி ஆஃப் என்னன்னா தீட்டா ஆஃப் எஃப் ஆஃப் என். எஃப் ஆஃப் என்னன்னா நமக்கு இங்க என்ன நம்மளோட இதுபடி எஃப் ஆஃப் என்னன்னா ஜஸ்ட் n ஸ்கொயர் தான். ஓகே, ஸோ கண்டிஷன் கேஸ் 3 நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? டி ஆஃப் என்னன்னா டைரக்டா எஃப் ஆஃப் என். எஃப் ஆஃப் என்னன்னா என்னது? n ஸ்கொயர். ஸோ அதான் இங்க நமக்கு ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இது மாதிரி நம்ம ஒரு ஒரு கேஸா வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளா டைம் காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் படிச்சு கன்ஃபியூஸ் பண்றதை விட ஒரு மாஸ்டர் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் ரெக்கரன்ஸ் ரிலேஷனா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டிஸ் கண்டுபிடிக்கும் போது நீங்க இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தட் இஸ் ஆர்டர் ஆஃப் சி. ஓகே, ஆர்டர் ஆஃப் சி வந்து ஏதோ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அந்த இதுல வந்து நம்ம போடுறோம். ஓகே, தட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர்டர் ஆஃப் லாக் n. இது மட்டும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். ஓகே, தென் அது வந்து லாக் ஆஃப் n வந்து அதை விட ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, எல்லாத்துலேயுமே ஆர்டர் ஆஃப் போட்டுக்கோங்க. ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர்டர் ஆஃப், இந்த ஆர்டர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆர்டர் ஆஃப் n எதை விட எது பிகர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். தென் அது அதை விட பிகர் வந்து n log n. ஓகே, ஆர்டர் ஆஃப் n log n தட் இஸ் லெஸர் தேன் n ஸ்கொயர். ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் வந்து அதை விட கிரேட்டர் வந்து ஆர்டர் ஆஃப் n கியூப். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் n பவர் k அப்படிங்கிறது கிரேட்டரா இருக்கும். தட் மஸ்ட் பி லெஸர் தேன் ஆர்டர் ஆஃப் 2 பவர் n. 2 பவர் n தான் இதை விட பெருசா இருக்கும். அதனால தான் இது ஷுட் பி லெஸர் தேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதிட்டே இருக்கோம். இது கம்மி போக போக இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி.
அப்புறம் அதை விட கிரேட்டர் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n பவர் n. ஓகே, அதை விட கிரேட்டர் யாரு அப்படின்னா ஃபேக்டோரியல் வந்துச்சு அப்படின்னா அதை விட கிரேட்டர். தென் அதை விட கிரேட்டர் என்ன அப்படின்னா 2 பவர் 2 ஹோல் பவர் n வந்துச்சுன்னா அதை விட கிரேட்டர். ஓகே, இந்த ஆர்டர் நோட் பண்ணி வச்சு நீங்கள் தரவாக கற்றுக்கோங்க. பிகாஸ் வந்து இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து நம்ம அதை டிரைவ் பண்ணிட்டு இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க, டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி படிக்கிறோம், ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக படிக்கிறோம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். தியரிட்டிக்கலாக வந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதை நம்ம எதுக்காக படிக்கிறோம், எக்ஸாமில் நமக்கு கேட்டால் இதை நம்ம சால்வ் பண்ணதுக்கும் நமக்கு தெரியணும்ல. இப்போ இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் முடியாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த பாயிண்ட் கான்செப்ட் எடுத்து அதை யோசிச்சு டிரைவ் பண்ணி கொண்டு வரலாம். பட் நமக்கு வந்து எக்ஸாமில் அதுக்கான டைம் கிடையாதுங்கிறதுனால தான் நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூலே படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ x+1 அதனால தான் நான் உங்களுக்கு வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து மறுபடியும் அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாமே பண்ணுறது. நீங்கள் ஜஸ்ட் தியரி நோட்ஸ் மட்டும் இருந்தால் போதாது. அது எதுக்காக நம்ம படிக்கிறோம், அதை எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எந்த மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம் எக்ஸாமில் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள். ஓகே, இது மட்டும் படித்தா போதாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறது அதுக்காக தான். அது எவ்வளோக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க்ஸ்க்கு வந்து அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தங்க பிளேஸ் ஆகிறாங்க, போஸ்டிங் நீங்கள் கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் தியரி நோட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் போதாது. ப்ராக்டிஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து 50% வந்து உங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ x+1 அதை நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து எக்ஸாம் டைமில் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் எல்லாரும் நினச்சிப்பீங்க என்ன, ஸோ x² + 1 + 3x² கொடுத்துட்டு இதில் ஃபைண்ட் பிக் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிக் ஓனா என்னது, வேர்ஸ்ட் கேஸ்னா என்னது, எது ஹையஸ்ட்னு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஹையஸ்ட். ஓகே, நம்ம இதில் வந்து நம்ம பார்க்கும்போது லோயர் ஆர்டர் இது லோயஸ்டாக இருக்கும், இதுதான் வந்து ஹையஸ்டாக இருக்கும். ஓகே, எது ஹையர் எது லோயர்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இது நீங்கள் சும்மா படிக்கிறத விட இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, எக்ஸாமில் இது மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இது படிக்காமல் நம்ம என்ன தான் வந்து தியரி படித்தாலும் அது நமக்கு அந்த டைமில் யூட்டிலைஸ் ஆகிறது வந்து ஒரு half ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இது மாதிரி கேட்குறப்போ நமக்கு அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்கிறது. ஓகே, ஜஸ்ட் தியரியாக கிளாஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுல எந்த யூஸும் கிடையாது. உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணணுங்கிற உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு சாப்டர் எடுத்தாலே அதில் தியரிட்டிக்கலாக என்ன இருக்குது, அதை எக்ஸாமில் எந்த மாதிரி கேட்குறாங்க, அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதுக்கான நோட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறப்போ ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம் இது ஒரு டேர்மாக இருக்குது, நெக்ஸ்ட் இது ஒரு டேர்மாக இருக்குது இல்லையா. இதில் வந்து நம்ம எக்ஸ் இன்டூ லாக் ஆஃப் வந்துருச்சு. ஸோ லாக் ஆஃப் x² + 1 அப்புறமா செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் லாக் ஆஃப் x² + 1ன்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3x². ஸோ லாக்னு வந்தாலே அது வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து ஹையஸ்ட் வந்து எக்ஸ் தான் நமக்கு இருக்குது இல்லையா, இங்கே வந்து x² இருக்குது. ஸோ எக்ஸ் பெருசா x² பெருசா அப்படின்னா நமக்கு தெரியும் x² தான் பெருசு இல்லையா. இப்போ நம்ம வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2² வரும்போது இந்த இடத்துல நமக்கு இதில் 2ங்கிறதான் கிடைக்கும். இந்த இடத்துல 3 × 2² அப்படிங்கிறப்ப 3யை கூட இக்னோர் பண்ணிடுங்க, 4ன்னு வரும் இல்லையா. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது x² தான் பெருசுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சாய்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ், இதில் எது பிக் ஓ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தட் இஸ் வேர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். x². ஆப்ஷன் சி வந்து ஆர்டர் ஆஃப் x³
ஆப்ஷன் டி என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ். பட் நமக்கே தெரியுது இதுல என்ன ஆர்டர்ல இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் தான் உள்ளதுலே ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்ல இருக்குங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து இதோட பிக் ஓ நோட்டேஷன் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். உங்களுக்கும் ப்ராக்டிஸ்க்கு நான் தரேன். ஓகே, ஸோ இந்த வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கா அது வந்து எப்படி நம்ம அந்த ஆர்டர் யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, தென் வந்து மாஸ்டர் தியரம்க்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? இப்போ டி ஆஃப் என்னு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் இது மாஸ்டர் தியரம்ங்கிறத விட ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாக்காக தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஓகே, 9t n/3 plus n. ஓகே, இதில் அப்போ நமக்கு a ஈக்குவல் டு 9ன்னு தெரியும், b ஈக்குவல் டு 3ன்னு தெரியும், f ஆஃப் n வந்து nன்னு தெரியும். இதுதான் f ஆஃப் n. ஓகே, நம்ம அப்போ கேஸ் 1 வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். கேஸ் 1 வந்து இதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டே தான் ஆகணும். கேஸ் 1ன்னா என்னது, f ஆஃப் n ஷுட் பி ஈக்குவல் டு n டு த பவர் லாக். இந்த ஃபார்முலா வந்து நீங்க 3 கேசஸ்க்கும் வந்து படிச்சிருங்க. ஓகே, இதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே, எஃப் ஆஃப் என்னது, அது வந்து என்னா நமக்கு கிடைக்கணும். இதோட ரிசல்ட் என் போட்டுட்டோம், பவர்ல வந்து லாக் போட்டாச்சு. பியோட வேல்யூ என்ன 3, ஏயோட வேல்யூ என்ன 9. ஓகே, இதை மட்டும் நம்ம தனியா லாகுக்கும் தனியா நம்ம சிம்பிளிஃபை பண்ண பழகிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். வேல்யூஸ் வந்து நமக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணாததுனால அந்த மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு வந்து தரமாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகே, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ வரி பண்ணிக்க வேண்டாம். லாக் 3 இப்போ ப்ரீவியஸ் இதில் வந்து நம்ம 1.58 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நான் கொடுத்துருந்தேன். பட் அது வந்து நமக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ 9 அப்படிங்கிறப்ப நம்ம 3 பவர் 2ன்னு அதை எழுதிக்கலாம். ஓகே, அந்த பவருக்கு மேல ஒரு பவர் ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து எங்க கொண்டு போயிடணும், ஃப்ரண்ட்ல கொண்டு போயிடணும். இன்டூ லாக் 3 இப்படி மாறிடும். இந்த மாதிரி சேமா வரும்போது இந்த ஹோல் டேர்மும் வந்து 1ஆ மாறிடும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 2ஆ இருக்கும். ஸோ இந்த ஹோல் டேர்மும் வந்து இப்போ 2ஆ மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஓகே, n ஸ்கொயரா இருக்கும். இப்போ நமக்கு மைனஸ் எப்சலான்னு இங்க கொடுத்துருக்காங்க. எப்சலான் வேல்யூ என்ன, கிரேட்டர் தேன் 0வா இருக்கும். கிரேட்டர் தேன் 0னா நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1ஐ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எஃப் ஆஃப் என்னும் நமக்கு n தானே ஈக்குவலா கிடைச்சிருச்சு. ஸோ கேஸ் 1 வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். கேஸ் 1 வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டியோட வேல்யூ என்னவா இருக்கும், கேஸ் 1 அப்படின்னா தீட்டா ஆஃப், அதாவது டைம் காம்ப்ளெக்சிட்டி n என்ன இருக்கும் அப்படின்னா தீட்டா ஆஃப் n டு த பவர் லாக் பி ஏ, அவ்வளோதான். ஓகே, அந்த எப்சலானை விட்டுட்டு எழுதணும் அப்படின்னா அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ தீட்டா ஆஃப் n இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல ஆல்ரெடி, வேல்யூ 2 தான் அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி தீட்டா ஆஃப் n ஸ்கொயர். ஸோ ஆப்ஷனில் வந்து நமக்கு தீட்டா ஆஃப் n, ஆப்ஷன் பியில் வந்து தீட்டா ஆஃப் n கியூப், தென் தீட்டா ஆஃப் n லாக் n, தென் ஆப்ஷன் டியில் வந்து தீட்டா ஆஃப் n ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வாட் மே பி த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த அபோவ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சதை அதில் சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இதான் வந்து நம்ம ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ்லேருந்து வர கொஸ்டின்ஸ். தென் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இந்த ஆர்டர் வந்து மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். டைம் காம்ப்ளெக்சிட்டி இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. The next topic is divide and conquer. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, டிவைட் அண்ட் கான்கர் ஸ்ட்ராட்டஜி வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நம்ம மர்ஜ், சார்ட், தென் பைனரி சர்ச் இதிலெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதை தான் வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்ததுனால அதை வச்சு ஜஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம் இஸ் a strategy of solving larger problems. ஒரு பெரிய அரே இருக்குது அப்படின்னா அதை நம்ம சப் அரேயா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி
அதை நம்ம சார்ட் பண்ணிட்டு அகெயின் வந்து அதை நம்ம பெரிய அரேயாக வந்துட்டு மறுபடியும் மர்ஜ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம மர்ஜ் சார்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ டிவைட் பண்ணி கான்கோர் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் வந்து பைனரி சர்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் அரே இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான கீ வந்து லெஸராக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் வந்து சர்ச் பண்ணுவோம். கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் சர்ச் பண்ணுவோம். ஸோ ஹோல் அரையும் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணி பண்ணும்போது நமக்கு டைம் வந்து பெரிய அளவில் கம்மியாகும். ஓகே, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டிவைட் அண்ட் கான்கோர் அல்காரிதம் வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்டர் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா பைனரி சர்ச், மர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், தென் ஸ்ட்ராசன்ஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், தென் கரட்சுபா அல்காரிதம், இதெல்லாம் வந்து சில அப்ளிகேஷன்ஸ். இதை வந்து டிவைட் கான்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக டிவைட் அண்ட் கான்கொயர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து n log n-ஆக இருக்கும். ஓகே, பட் வந்து அது சில இடத்துல அதை விட ஜாஸ்தியாகவும் சான்சஸ் இருக்குது. இந்த டிவைட் அண்ட் கான்கொயரில் என்னெல்லாம் வந்து நம்ம மெயினாக மோஸ்ட்லி பாப்புலராக யூஸ் பண்ணுறது பைனரி சர்ச், மர்ஜ் அண்ட் குயிக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ மர்ஜ் வந்து நமக்கு அதோட log n, ஓகே, அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. மர்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n log n, தென் குயிக் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n ஸ்கொயர், தென் ஸ்ட்ராசன்ஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n கியூப், ஓகே, ஆர்டர் ஆஃப் n கியூப். தென் கரட்சுபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n பவர் 1.585. ஓகே, இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மல்டிப்ளிகேஷனில் வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ்ஸராக இருக்குது நம்ம டிவைட் அண்ட் கான்கோர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எல்லாம் சேர்த்து ஓவரால் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டிக்குன்னு தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்கள் மெயினாக டிவைட் அண்ட் கான்கோர் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த இதில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பைனரி சர்ச், மர்ஜ் சார்ட், குயிக் சார்ட்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் இது எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச். இது வந்து டிவைட் அண்ட் கான்கோர் மாதிரியே தான். ஓகே, பிரேக்கிங் டவுன் த ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணுறது தான் இதுலேயுமே நடக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதில் வந்து நம்ம தனியாக இண்டிபெண்ட்டாக சால்வ் பண்ணுவோம் இதில் டிவைட் அண்ட் கான்கொயரில். பட் இதில் வந்து அந்த ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸோட ரிசல்ட்டும் நமக்கு தேவைப்படும். ஓகே, அந்த பெரிய ப்ராப்ளமில் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ மர்ஜ் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை அப்படியே டிவைட் பண்ணிவிட்டு இதை தனியாக சார்ட் பண்ணுவோம் நம்ம. இப்போதைக்கு நமக்கு இது வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே மாதிரி இந்த அறையும் இதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதை நம்ம தனியாக சார்ட் பண்ணிப்போம். லாஸ்ட் மர்ஜ் பண்ணும்போது தான் ரெண்டையும் கம்பைன் பண்ணிப்போம். ஸோ ரெண்டும் தனித்தனியாக தான் வந்து நமக்கு வந்து அதில் ஒர்க் அவுட் நடக்கும். பட் டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் அப்படி கிடையாது. அந்த சப் ப்ராப்ளம்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கும் டிவைட் அண்ட் கான்கோருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த டைனமிக் ப்ரோக்ராமில் வந்து மெயினாக நம்ம மெமரைசேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, மெமரைசேஷன் இதில் வந்து கண்டிப்பாக நம்ம ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். தட் இஸ் ப்ராப்ளம் ஷுட் பி டிவைடட் இன்டு ஸ்மாலர் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். வெறும் சப் ப்ராப்ளம்ஸ்னா தட் இஸ் டிவைட் அண்ட் கான்கொயர். ஆனால் டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. இதெல்லாமே கான்செப்ஷுவல் கொஸ்டினில் பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Final optimum solution can be achieved by using optimal solution of smaller subproblems. இந்த subproblemsல இருந்து தான் நம்ம optimum solution வந்து செலக்ட் பண்ணி ஃபைனல் optimum solution நமக்கு கிடைக்கும். தென் மெமரைசேஷன்கிற டேர்மும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைனமிக் அல்காரிதம் யூசஸ் மெமரைசேஷன். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷன், தென் ஃப்ளாய்ட் வர்ஷல் அல்காரிதம், 0-1 knapsack ப்ராப்ளம், லாங்கஸ்ட் காமன் சப்சிக்வன்ஸ் அல்காரிதம், ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், இதெல்லாமே டைனமிக் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுற அல்காரிதம்ஸ். அதிலிருந்து நம்ம சில இம்பார்ட்டன்ட் அல்காரிதம்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.